உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த போட்டோல இருக்கிற அம்மா தான் இவங்கள தானே காணன்னு தேடிட்டு இருக்காங்க. குரூப்ல காணன்னு போட்டிருக்கிற இந்த அம்மா காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற செய்யூர் அம்மன் கோயில்ல இருக்காங்க. என்ன குரூப்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு? குரூப்ல காணன்னு போட்டிருக்கிற இந்த அம்மா காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற செய்யூர் அம்மன் கோயில்ல இருக்காங்க. ஆமா, இது கார்த்திக் சாரோட அம்மா தான். ஹலோ, நான் சென்னையில இருந்து பேசுறேன். இந்த அம்மாவை காணோன்னு குரூப்ல மெசேஜ் போட்டது நான் தான். அப்படியா? இந்த அம்மா செய்யூர் அம்மன் கோயில்ல தான் இருக்காங்க. குரூப்ல போட்டோ போட்டிருக்க. பார்த்தேன். பார்த்துட்டு தான் ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்ப நான் அந்த கோயில்ல தான் இருக்கேன். அவங்களும் இங்க தான் இருக்காங்க. தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் அந்த அம்மாவை பார்த்துக்கோங்க. நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். கோயில்ல தான் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். பாய். கார்த்திக் சாருக்கு இந்த தகவலை சொல்லணுமே. அவர் நம்பர் நம்ம கிட்ட இல்லையே. அவர் ஆபீஸ்ல இருந்து நம்பர் வாங்கி பேசலாமா? ஹலோ சார், நான் ராணி பேசுறேன். யாருங்க? அன்னைக்கு நம்ம ஆபீஸ் கூட வந்து பாட்டு பாடிட்டு போனே சார். சொல்லுங்க. அம்மாவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க சார். அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க? காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கிற செய்யூர் அம்மன் கோயில்ல இருக்காங்க சார். குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. செய்யூர் அம்மன் கோயில். இப்பதாங்க எனக்கு அந்த கோயிலே ஞாபகத்துக்கு வருது. அம்மா அந்த கோயிலுக்கு போவாங்க. இப்ப அம்மா அந்த கோயில்ல தான் சார் இருக்காங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். எந்த கோயிலும் தெரியாம தாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அம்மாவை பத்தி சொன்னதுக்கு நன்றிங்க. நான் உடனே கோயிலுக்கு போய் பார்க்கறேன். நான் உங்களுக்கு திரும்ப கூப்பிடுறேன். சரிங்க சார். வா. அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா? ஆமாப்பா. அதான் நீ வேண்டுதலை நிறைவேற்றிட்டால, கண்டிப்பா அந்த அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல எங்க இருக்காங்கன்ற தகவலாவது தெரிஞ்சிரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தீபா. என் மனசுல கூட அப்படிதான் படுது மைத்திலி. அத்தை இருக்கிற இடம் தெரிஞ்சா போதும், நாம எல்லாரும் போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடலாம். நல்லதே நடக்கும். வா தீபா போலாம்.
மீனாட்சி. ஹே சுந்தரி, ஏய் மீனாட்சி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ? நான் நல்லா இருக்கேன்டி. ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுந்தரி. வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் மனசு சரியில்லை. என்ன பிரச்சனை? உன்கிட்ட சொல்றதுல என்ன இருக்கு? வீட்ல பிரச்சனை, அதனால மனசு வருத்தப்பட்டு என் மாமியார் யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம வீட்டை விட்டு போயிட்டாங்க. எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு ஒரு தகவலும் தெரியல. இப்ப கூட தீபா அவங்களுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணா. அதுக்காக தான் கோவிலுக்கு வந்தோம். உன் மாமியார் வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு? 2 நாளா அவங்கள காணோம். நேத்து காலையில உன் மாமியாரை நான் செய்யூர் அம்மன் கோயில பார்த்தனே. அப்படியா? நீங்க எந்த கோவில்னு சொன்னீங்க? காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க செய்யூர் அம்மன் கோயில பார்த்தேன். ஆமா, அத்தைக்கு மனசு சரியில்லைன்னா அந்த கோவிலுக்கு தான் போவாங்க. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கே வருது. ரொம்ப சந்தோஷம் சுந்தரி. எங்க அத்தைய பத்தி எந்த தகவலும் தெரியாம நாங்க தவிச்சு போயிருந்தோம். எனக்கு அவங்க காணாம போனாங்கன்னு தெரியாது. ஏதோ அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்காங்க போலன்னு நினைச்சு நான் வந்துட்டேன். ரொம்ப நன்றி சுந்தரி. நாங்க உடனே கார்த்திக் தகவல் சொல்றோம். அவர் போய் அத்தைய உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. சரி மீனாட்சி, நீங்க பாருங்க, நான் வரேன். ம். நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாத்தியா? ஆமா அண்ணி. தீபா, கார்த்திக் போன் போட்டு தகவல் சொல்லு. சொல்றேங்கா. சொல்லுங்க. ஏங்க, எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேங்க. சொல்லுங்க. அத்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேங்க. செய்யூர் அம்மன் கோயில் தானே? ஆமாங்க, அதே கோவில் தான். நேத்து நம்ம மீனாட்சி அக்காவோட ஃப்ரெண்டு அத்தை அந்த கோவில்ல பாத்திருக்காங்க. இப்போ அவங்கள நாங்க கோவில்ல பார்த்தோம். அவங்க தான் இந்த தகவலை சொன்னாங்க. சரிங்க, நான் இப்ப அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். நாங்க போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். அவருக்கு ஏற்கனவே தகவல் தெரிஞ்சு அந்த கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்காராம். அப்பாடா, கார்த்திக் கண்டிப்பா அத்தைய கூட்டிட்டு வந்துருவாரு. அக்கா, நம்மளும் இந்த கோவிலுக்கு கிளம்பி போலாம்க்கா. நாம எதுக்கு தீபா? அத கார்த்திக் போறார்ல. அக்கா, அத்தை எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிக்கா போகாம இருக்க முடியும்? நம்ம போயிட்டு வந்துடலாம்க்கா. இந்த கோவில்ல இருந்து ரொம்ப பக்கம்க்கா. தீபா சொல்றதும் சரிதான், நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி, வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.